நான் உனக்கு ஒரு பணியை கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் இதற்கு காலக்கெடு உண்டு. நீ செய்வாயா? தாஸ் சோர்வாக இருந்தாலும் ஒப்புக்கொண்டான். காலிமண் பானையை வைத்தார். கிராமத்து கிணற்றுக்குச் செல். இந்த பானையில் தண்ணீர் நிரப்பி எடுத்து வா. ஆனால் இந்த கனமான பையையும் உன் முதுகில் சுமந்து செல். 10 நிமிடங்களில் திரும்பி வா என்று துணிப்பை ஒன்றை அவனிடம் கொடுத்தார். அது ஒரு 5 கிலோ இருக்கும். தாஸ் தலையசைத்து ஓடினான். ஆனால் பானை கனமாக இருந்தது. அந்தப் பை அவனது தோள்களை நசுக்கியது. அவன் திரும்பும் நேரத்தில் தாமதமாகி மிகவும் சோர்வடைந்தான். குரு மெதுவாக புன்னகைத்து பையை ஒருபுறம் வைத்துவிட்டு பானையை தாஸிடம் திருப்பிக் கொடுத்தார். இப்போது அதே பணியை மீண்டும் செய். ஆனால் இந்த முறை அந்த பையில்லாமல் என்றார். அந்த கணம் இல்லாததால் தாஸின் நடைகள் இலகுவாக இருந்தன. அவனது சுவாசம் சீராக இருந்தது. அவன் 10 நிமிடங்களுக்கு முன்பே திரும்பி வந்தான். பல மாதங்களுக்குப் பிறகு முதல் முறையாக சிரித்தான். குரு தாஸின் கண்களைப் பார்த்து மெதுவாகக் கேட்டார். உனக்கு புரிகிறதா? உன் கடந்த காலம் அந்த கனமான பையைப் போன்றது. அதை நீ சுமக்கும்போது, பழைய நினைவுகளை அதே உணர்ச்சிகளுடன் மீண்டும் வாழும்போது, உன் நிகழ்காலம் தாங்க முடியாத அளவுக்கு கனமாகிறது. உன் கடந்த காலத்தை நீ அழிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அதற்குள் வாழ வேண்டிய அவசியமில்லை. உண்மையான ஞானம் என்பது நிகழ்காலத்தில் வாழ்வதுதான். ஏனென்றால் நீ இப்போதிருக்கும்போது நீ ஆழ்ந்து கேட்க முடியும், மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும், ஒவ்வொரு நாளும் புதிய ஞானத்தை பெற முடியும். நீ நிகழ்காலத்தில் வாழும்போது புதிய வாய்ப்புகளுக்கு உன் கண்கள் திறக்கப்படுகின்றன. நீ எடுக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் உனது பெரிய இலக்குகளை நோக்கிய முன்னேற்றமாக மாறும். தாஸ் தலை குனிந்து குருவை வணங்கினான்.